எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். 27 ஏப்ரல் 2026 முதல் 3 மே 2026 வரை தமிழிலே பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 14 துவங்கி 20ஆம் நாள் வரை கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாக முதல் ஒரு 9-10 நிமிடத்திற்குள்ளும், அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். 7.5 ஆண்டுகளுக்கு பின் பொற்காலம் துவங்கக்கூடிய அமைப்பை அற்புதமாய் தரக்கூடிய வாரங்களுள் இதுவும் ஒன்று. சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். காரணம், இந்த வாரத்தினுடைய கடைசி பகுதியிலே பார்க்கும்போது வெற்றி என்பது அதிகமாக இருக்கும். ஏப்ரல் 30 துவங்கி வெற்றிக்கான வழிகள் பலவாறாக அமையும், சந்தோஷமும் அமையக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்துல வார கடைசியில பல வெற்றிகள் இருந்தாலும் சில விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சந்திரன் விருச்சிக ராசியில செல்லும் போது நீச்சம் பெறுவார். நீச்சம் பெறக்கூடிய சந்திரனுக்கு ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சந்திரனுடைய உச்ச நிலையில ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ரிஷபத்திலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனுடைய பார்வை பலம் என்பது இருக்கிறது. ஆகினால் மனதை கட்டுப்படுத்தாமல் நிலை தடுமாறி விட்டீர்கள் என்றால் பல விஷயங்களிலே, பணமானாலும் சரி, ஒரு பேராசை, ஆண் பெண் உறவுகளிலே ஒரு சபலம் என்று ஒரு சிக்கலை தந்துவிடக்கூடிய நிலை ஏற்படும். இதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஆரம்பத்திலே பார்க்கும்போது திங்கட்கிழமையில பார்க்கும்போது சந்திராஷ்டம நாளாக அமைந்துவிடுகிறது. ஆகையினால தெய்வ காரியங்களுக்கு, இறைவனுடைய விஷயத்திலே அல்லது சாத்வீகமான விஷயங்களிலே உங்களுடைய மனதை ஈடுபடுத்தி தேவையற்ற புதிய விஷயங்களிலே சென்று ஈடுபடுவதை இந்த நாளிலே முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. அதேபோல் வாகன பயணங்கள், ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்துவது, இதிலே சற்று கூடுதல் கவனமாக இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். காரணம், செவ்வாய்க்கிழமை 28/4/2026 அதிகாலை 3:36 AM வரை சந்திராஷ்டமமாக இருக்கிறது. ஆகையினால திங்கட்கிழமை முழுவதுமாக சந்திராஷ்டமம். இதிலே சற்று கவனம். 4ஆம் இடத்துல சூரியன் உச்ச பலம் பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய உற்றார், உறவினர், நட்பு, சகோதரர்கள், சகோதரிகள் அல்லது மாமன் மச்சான் உறவு, எந்த உறவோடும் தாய் வழி சொந்தங்கள் இவர்களோடு தேவையற்ற ஒரு முரண் வருகிறது. இதனால் ஒரு மன கசப்பு வரும் என்று தோன்றினால் அந்த இடத்திலிருந்து விலகி இருப்பது. ஏனென்றால் ஒரு விஷயத்திலே பின்வாங்குவது என்பதெல்லாம் தவறல்ல. முன்வைத்த காலிலே பின் வைக்க கூடாது என்று சொல்வார்கள். அதாவது காலை முன் வைத்து விட்டீர்கள் ஒரு விஷயத்திலே என்றால் அதில் பின்னோக்கி வரக்கூடாது என்பார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை வெற்றியாய் செய்வதற்கு, வேகம் பெறுவதற்கு சில நேரங்களிலே பின்னோக்கி வந்தால்தான் வெற்றி கிடைக்கும். இந்த ஓட்டப்பந்தய வீரரை பார்த்தாலும் சரி, அல்லது சிங்கம் புலி எல்லாம் பாயக்கூடிய நிலையை பார்த்தாலும் சரி, சிறிது பின்வாங்கக்கூடியது போன்று இருக்கும். ஆனால் வேகம் எடுப்பதற்குத்தான் அந்த பின் வரக்கூடியது. ஆகையினால் விரோதம் எல்லாம் சம்பாதித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். சனி பகவான் மிகப்பெரிய தனலாபத்தை தரக்கூடிய தொடர் நாட்களில் இந்த நாட்களும் சிறப்பை தரும். இருந்தாலும் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருப்பது தனலாபத்தை தரும். மிக விரைவிலேயே செவ்வாய் ஒரு 10 நாட்கள் 15 நாட்களுக்குள் அவரும் ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருந்து அற்புத பலன்களை தருவார். புதனும் இணைந்திருக்கக்கூடிய வாரம் ஆகினால் புதன், திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களில் இந்த 3ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்கள் இணைந்திருக்கும். எதை செய்தாலும் சற்று ஒரு ஆலோசனையோடு செய்வது மிக முக்கியம். ஏனென்றால் புதன் அஸ்தங்கதமாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை சூரியனோடு இணைந்து அவர் தரக்கூடிய அற்புதம் வாரத்தினுடைய கடைசியிலே புத ஆதித்யம் என்பது இருக்கு. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். கடன், வம்பு, வழக்கு இவற்றிலெல்லாம் ஒரு தீர்வை தருவதற்கு, பொறுமையாய் ஆலோசனை பெறுவதற்கு இந்த வாரம் ஒரு மிக ஏற்ற வாரமாக இருக்கிறது. ஒரு ஆலோசனை மூலமாக வெற்றியை பெற்றுவிடலாம். வம்பு இருக்கிறது, அதை தீர்க்கலாம். வழக்கு இருக்கிறது என்றால் அது எளிய முறையில வென்று வந்து விடலாம். அதே போல் உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை. மேலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் சுமூகமாக தீர்த்து வெளிவருவதற்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குரு பகவான்
சுபர், முழு சுபர். குருவிற்கு புதன் வீடு கொடுத்திருப்பதும், புதனுக்கு குரு வீடு கொடுத்திருப்பதும் பரிவர்த்தனை யோகம் உங்களுடைய ராசிக்கு 3, 6ஆம் இடத்துல ஏற்பட்டிருக்கிறது. இந்த 3, 6 இடங்கள் எல்லாம் அற்புதத்தை செய்யும். இதனோடு சுக்கிரனுடைய இந்த ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நிலை ஆகையினால் எது வேண்டுமானாலும் அனுபவிக்கக்கூடிய அந்த திட்டம் இருந்தால் நல்ல விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த வாரத்திலே, இந்த வார துவக்கத்திலும் சரி, உங்களுடைய குடும்பத்தோடு, குடும்ப உறுப்பினர்கள் அனைவரோடும் அமர்ந்து பேசி மகிழ்ச்சியான தருணங்களை செலவழிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ராகு 2ஆம் இடத்துல இருப்பதால் திடீரென்று உங்களுக்கு ஒரு திடீர் லாபம் கிடைப்பதற்கும் ஒரு வழி இருக்கிறது, ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் அந்த பணத்தை தேவையில்லாத முதலீடுகளிலே பேராசைப்பட்டு சென்று சிக்கக்கூடாது. ஏனென்றால் வார கடைசியிலே நீச்சம் பெறக்கூடிய சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கூடிய சுக்கிரனுடைய பார்வை பலம் பெறும்போது யாதோ ஒரு ஆசையின் காரணமாக, சபலத்தின் காரணமாக அதிகப்படியாக ஆசைப்பட்டு எதிலும் சென்று ஒரு பணத்தை போட்டுவிடக்கூடாது. எந்த விஷயமானாலும் சாத்தியமான அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது, அதுல அபாயங்கள் அல்லது எந்த எல்லாம் ரிஸ்க் இருக்கிறது என்பதை ஆராய்ந்துத்தான் அது பண விஷயம் மட்டுமல்ல எந்த விஷயமானாலும் செய்ய வேண்டும். குடும்பத்திலே ஒரு புதிய விருந்தினர் வருகை இவையெல்லாம் மகிழ்ச்சி தருணங்கள். சில செலவு இருந்தாலும் வெற்றித்தான். வேலையில நிர்ணயித்த இலக்கை அடைய நீங்கள் உங்களுடைய விஷயங்களை சரியாக திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய வாரம். சில தடை தாமதங்கள் வரலாம், இருந்தாலும் கூட சிக்கலை சந்தித்தாலும் கூட அதில் வெற்றி பெறுவதற்கு இந்த புதன் குரு இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது அற்புதமாக வழிவகுக்கும். அது மட்டுமல்லாமல் செவ்வாய் குரு இருக்கக்கூடிய ஒன்றோடு ஒன்று தொடர்பு என்பது ககல யோகம். தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளை எல்லாம் தந்துவிடும். கல்வியினை பார்க்கும்போது படிப்பில மாணவர்களுக்கு ஏதோ ஒரு சலிப்பு என்பது ஏற்படலாம். ஆனால் நேரத்தை ஒதுக்கி சரியான விஷயங்களை சரியான ஆலோசனை பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்களுடைய உதவியோடு செய்வது என்பது வெற்றி. சற்று மனம் தளராமல் இருப்பதற்கு நடைபயிற்சி, யோகா தியானம் செய்வது அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு ஒரு சுற்றுலா சென்று வருவதெல்லாம் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியை தருவது. உடல் நலத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சிக்கும் வெற்றி உண்டு, உடல் நலத்திற்கும் அப்படித்தான். உணவு கட்டுப்பாடு தேவை. மகர ராசிக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல இருப்பதால் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் பெரிதாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் எதை பற்றியும் அதிகமாக சிந்திப்பது டீப் திங்கிங். இப்போதெல்லாம் டீப் திங்கிங்க்கு ஏஐ வந்துவிட்டது. ஆனால் ஏஐ நம்பும் போது திடீரென்று கழுத்து இருக்கும். அதாவது ஏதாவது ஒன்றை மொழிபெயர்ப்பதிலும் சரி அல்லது ஏதோ ஒன்றை தருவதிலும் சரி அதை நீங்கள் தயார்படுத்த வேண்டும். உங்களுடைய அறிவை பிரதிபலிப்பதுதான் அல்லது உங்களை போன்று யாரோ ஒருவருடைய அறிவை அது பிரதிபலித்திருக்கும். ஏஐ பயன்படுத்தி வேலையை செய்யலாம் என்றால் புதனானவர் அஸ்தங்கத நிலையில உங்களுக்கு சிக்கலை தரும். ஏதேனும் ஒன்று தவறாக செய்து ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்திவிடும். கவனம். 27 ஏப்ரல் 2026 சந்திரன் கேதுவோடு இணைந்து சிம்மத்தில இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இதுல கவனமாக இருங்கள். 28 ஏப்ரல் அதிகாலையில 4 மணி அளவில கன்னி ராசிக்கு சந்திரன் வந்து விடுவார். ஆகையினால வியாபார வெற்றி, தன லாபங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு அற்புதமாய் செவ்வாய் புதன்கிழமைகள் தரும். செவ்வாய் புதன்கிழமைகள் கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும். சட்டத்தின்படி நேர்மையின்படி நடப்பது முக்கியம். ஏனென்றால் கன்னி ராசியில் வரும்போது சந்திரன் வரும்போது புதன் அதனோடு மட்டுமல்லாமல் சனி செவ்வாய் இணைந்த பார்வை சந்திரன் மீது இருக்கும். ஆகையினால் சிறு தவறுக்கு பெரிய தண்டனை கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும். மனதை தடுமாற விடாதீர்கள். கோபம் இல்லாமல் ஒரு வேலை செய்யுங்கள், வெற்றி கிடைக்கும். 30 ஏப்ரல் பகல் 2 மணி அளவிலே துலாம் ராசிக்கு சந்திரன் வருவார். புதன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி இருக்கக்கூடிய நேரத்துல புத ஆதித்ய யோகம் என்பது 4ஆம் இடத்துல உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு வீடு சார்ந்த விஷயம், மனை வாங்குதல், வீடு விற்பனை, வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நுட்பத்தின் மூலமாக ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். வேலையில் மாற்றத்திற்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. பதற்றம் இல்லாமல் ஒரு வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் பதற்றத்தோடு யாரேனும் ஏதேனும் சொன்னார்கள் என்று அவர்களுக்கு இந்த வேலை செய்து காட்டுகிறேன் என்று வம்படியாக ஒரு வேலையை தெரிந்த வேலையை செய்வதிலே தவறில்லை. தெரியாத வேலையை ஒரு ஆலோசனை பெறாமல் செய்வது தவறை ஏற்படுத்தும். அதனால் அசிங்கம். அதனால் கவனம். வேலையில் அனுகூலம் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்த தவறு செய்யக்கூடிய தவறினால் பிரச்சனை. மேலும் 28, 29 ஆகிய நாட்களிலே சந்திரன் குருவோடு கஜகேசரி யோகத்தை தருவார்.
அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ககல யோகத்திலே குரு செவ்வாயோடு இணைந்திருக்கக்கூடிய நேரத்துல மிகப்பெரிய தைரியம், தெம்பு, அசாத்திய நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்பது ஒரு வேலை செய்து முடிக்க உதவுது. திருமண வாழ்க்கையில முரண்பாடு என்பது நிச்சயமாக இந்த நேரத்திலே கூடாது. 30 ஏப்ரல் பகல் 2 மணி அளவிலே துலாம் ராசிக்கு சந்திரன் வருவார். சந்திரன் மீது குருவினுடைய பார்வை இருக்கும். ஆகையினால் எந்த வேலை என்றாலும் இறைவனுடைய அருள், தெய்வ கடாட்சம் என்பது இருக்கும். வேலையிலே மாற்றம் வேண்டும் என்றாலும் கூட ஒரு அனுகூலம் என்பது இங்கு இருக்கும். ஆனால் பதற்றப்படாமல் வேலை செய்வது வெற்றிக்கான வழி. 3ஆம் நபரை நம்பி எந்த வேலையும் விடுவது பிரச்சனையை ஏற்படுத்தும். நினைப்பதையெல்லாம் வெளிப்படையாக பேசாதீர்கள். ஆகையினால் திட்டமிட்டு பேச்சிலும் கூட திட்டமிட்டு பேசுவது என்பது மிக முக்கியம். இந்த நாட்களிலே வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களிலே வியாபாரத்திலே வெற்றி உண்டு. சொத்து சார்ந்த முன்னேற்றம் இருக்கும். உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம். 3 மே 2026 அதிகாலையிலே விருச்சிக ராசியிலே சந்திரன். இது காம திரிகோண அற்புதங்களை எல்லாம் தரக்கூடிய நிலை. ஏனென்றால் சந்திரன் நன்மைகளையும் வெற்றிகளையும் தருவதற்கு ஏற்ற நிலையிலே இருக்கிறார். ஆனால் சந்திரன் நீச்சமாக இருக்கிறார். நீங்கள் ஏதேனும் ஒரு எப்படியாவது ஒரு விஷயத்தை அடையலாம் என்று நினைத்து அது ஒரு லாபமாக இருக்கலாம், பண ரீதியாக, அல்லது ஆண் பெண் உறவாக இருக்கலாம். சுக்கிரன் வேறு உச்சமாக இருக்கிறார். உச்ச சுக்கிரனுடைய பார்வை வேறு நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் மீது. ஆகையினால் ஆசைகளை கட்டுப்படுத்துவது இந்த நாளிலே மிக முக்கியம். பங்குதாரர்களோடு மன முரண் இருக்கக்கூடாது. சனிக்கிழமைகள்ல ஹனுமன் வழிபாடு ஏற்றத்தை தரும். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு என்பது வெற்றிக்கான அமைப்பை தரும். முடிந்தால் இல்லத்திற்கு வருபவர்களுக்கு அவர்கள் மனதார பசியார உணவளிப்பது மேலும் பல வெற்றிகளை தரும். நெய் தீப வழிபாடு, நல்லெண்ணெய் தீப வழிபாடு வெற்றிகளை தரும். தினந்தோறும் தீப வழிபாடு என்பது உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். எனது அன்பு நேயர்களே, திங்கட்கிழமை ஏப்ரல் 27, 2026 இந்த நாளிலே சந்திரன் சிம்ம ராசியில கேதுவோடு இணைந்திருப்பார். இந்த கேது சந்திரன் இணைந்து இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது ராகுவினுடைய பார்வை இயற்கையாகவே அங்கு அமையும். ஆகையினாலே எதை செய்தாலும் எந்த ராசினராக இருந்தாலும் பதற்றமின்றி செய்ய வேண்டும், அல்லது ஒரு நல்ல குருவினுடைய ஆலோசனை பெற்று செய்ய வேண்டும். விநாயகர் வழிபாடு அல்லது முழு முதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயகர் வழிபாடு, அதே போல் உங்களுக்கு முழு முதற் தெய்வம் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தையின் பேச்சை கேட்டு, அல்லது பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்களுடைய அறிவுரை, ஆலோசகருடைய அறிவுரையை கேட்டு இந்த நாளிலே செயல் எதுவும் செய்யும் போது வெற்றியை தரும். திங்கட்கிழமை பராபவ வருடம் சித்திரை 14ஆம் நாள், ஏப்ரல் 27, 2026 திதி 6:16 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் 9:18 PM வரை, பிறகு உத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாளுக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர். இந்த நாளில பெருமாளை விரதமிருந்து வேண்டும் போது தவறுகள், தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகள் இந்த நாளில விரதம் இருந்து போக்கிக் கொள்ளலாம். காம இச்சையை போக்குவதற்கு அல்லது காம இச்சையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு மனதை ஒருநிலைப்படுத்தி பெருமாள் வழிபாடு என்பது, இந்த ஏகாதசி விரதம் இருப்பது என்பது அற்புதத்தை தரும். பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியேற்றும். இந்த நாள் புதன் ஜெயந்தி. ஏகாதசி திதியில்தான் புதன் பிறந்தார் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். நவ கிரகங்களிலே புதனுக்கு பச்சை ஆடை உடுத்தி 5 தீபங்கள் வைத்து மறி கொழுந்து போன்ற பச்சை மலர்களால் அர்ச்சனை செய்வது புதன் தோஷம் விலகும். மேலும் இந்த வாரத்தில புதனானவர் அஸ்தங்கதமாகி இருக்கிறார். ஆகினாலே அதனால் புத்தி குறைவு ஏற்பட்டு ஏதேனும் சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த நாளிலே குறைந்தபட்சம் புதனை நினைத்து வீட்டிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும். அடுத்து செவ்வாய்க்கிழமை பராபவ வருடம் சித்திரை 15ஆம் நாள், ஏப்ரல் 28, 2026 6:52 PM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் 10:36 PM வரை, பிறகு ஹஸ்தம். இரவு 10:36 வரை அமிர்த யோகம், பின்னர் சித்த யோகம். இது பரசுராம துவாதசி என்று அழைக்கப்படக்கூடிய துவாதசி. பெருமாள் வழிபாடு, பரசுராம வழிபாடு செய்வதெல்லாம் பித்ரு தோஷம் மற்றும் பிரம்மஹத்தி தோஷம் விலகும். பிரம்மஹத்தி தோஷம் என்பது சான்றோர்களை அவமரியாதை செய்து அவர்களுக்கு எதிரான துரோகங்களை செய்து தரக்கூடிய தோஷமாகும். இது உங்களுடைய டிஎன்ஏவிலேயே பதிவாகிவிடும். அப்படிப்பட்ட டிஎன்ஏவிலே பதிவாகி
பல தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய இந்த பாவங்களை இது போன்ற நாட்களிலே பரிகாரங்கள் செய்து இறைவனை வேண்டி பிரச்சனைகளிலிருந்து அகல்வது என்பது சிறப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே தாலி கட்டும் உற்சவம் நடக்கும். இந்த நாளிலே பெண்கள் மீனாட்சி அம்மனுக்கு தாலி ஏறும் போது தாலி மாற்ற ஏற்ற நேரமாக அமையும். காலை 7 மணி வரை கரிநாள் ஆகையினாலே 7 மணி வரை புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்து புதன்கிழமை பராபவ வருடம் சித்திரை 16 ஏப்ரல் 29 2026 7:51 PM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி. அஸ்தம் நட்சத்திரம் 12:16 AM வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இந்த நாள் மரண யோகம் பின்னர் சித்த யோகமாக அமைகிறது. சின்னமஸ்தா என்று நீங்கள் பார்க்கக்கூடிய தினசரி கேலண்டர்ல போட்டிருக்கும். அதாவது பராசக்தி வழிபாடு செய்வது, தேவி பாகவதம் படிப்பது, இவையெல்லாம் ராகு தோஷம் நீங்கும். செவ்வாய்க்கிழமையானால் புதன் தோஷம் நீங்குகிறது. புதன்கிழமை அன்று ராகு தோஷம் நீங்க வழிபாடு. கரூர சித்தர் ஜெயந்தி பிரதோஷ வழிபாடு. மாலை வேளையில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டிலே கலந்து கொள்வது சிறப்பை தரும். வராகி அம்மனுக்கான வழிபாடு இந்த நாளிலே தைரியத்தை தரும், தடைகளை எல்லாம் அகற்றி வெற்றியை தரும். சுப காரியங்களை தவிர்த்து தெய்வ காரியங்கள் செய்ய இந்த நாள் ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை சித்திரை 17 ஏப்ரல் 30 2026 9:12 PM வரை சதுர்த்தசி, அதன் பின்னர் பௌர்ணமி. சித்திரை நட்சத்திரம் 2:16 AM வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாள். இந்த நாள் ஒரு மிக நல்ல சுப நாளாக அமைகிறது. திருமணம் மற்றும் அனைத்து சுப காரியங்களையும் செய்யலாம். சித்திரை நட்சத்திரம் புது வீடு புகுவதற்கு, கிரகப்பிரவேசம், பால் காய்ச்ச, குளம் கிணறெல்லாம் வெட்ட, குடிநீருக்காக போர் போட்டால் நல்ல இனிய நீர், தேங்காய் தண்ணீர் போன்ற இளநீர் போன்ற ஒரு நீர் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த நாள் தரும். தேவதா பிரதிஷ்டை செய்ய, அனைத்து நல்ல காரியங்களும் செய்ய ஏற்ற நாள். இந்த நாள் நரசிம்ம ஜெயந்தி, வியாழக்கிழமை நரசிம்ம ஜெயந்தியாக அமைகிறது. பிறவி கடன் தீர ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி ருண விமோசன ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து லட்சுமி நரசிம்ம வழிபாடு செய்வது சிறப்பை தரும். பானகம் நிவேதனமாக வைத்து மற்றவர்களுக்கும் தருவது மிகப்பெரிய சிறப்பை தரும். ஜுவலந்தம் என்று நரசிம்மரை அழைப்பார். ஏனென்றால் அழைத்தவுடன் வரக்கூடிய தெய்வம் என்று போற்றப்படக்கூடியது மற்றும் பிரகாசத்தை, பிரைட்னஸை தரக்கூடியவர். ஆகையினால் நரசிம்மர் வழிபாடை தவறாமல் இந்த நாளிலே செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது வெள்ளிக்கிழமை சித்திரை 18 மே 1 2026 10:52 PM வரை பௌர்ணமி, பின்னர் பிரதமை. சுவாதி நட்சத்திரம் 4:35 AM வரை, பிறகு விசாகம். நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாள் சித்திரா பௌர்ணமி. அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த உற்சவம் மதுரையிலே நடக்கும். சித்திர குப்தனுக்கான பூஜை. புதிய முறத்திலே நவதானியங்களை வைத்து, நோட்டு பேனாவை எல்லாம் வைத்து தானம் செய்தால் நம்முடைய இறந்த முன்னோர்கள் ஒருவேளை நரகத்திலே இருந்தால் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு சொர்க்கம் செல்வதற்கான வழி திறக்கும். தில ஹோமம், தில தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும். இந்த நாள் சத்திய நாராயண பூஜை செய்ய ஏற்ற நாளாக, சத்யநாராயண பூஜை துவங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. புத்த பூர்ணிமா, குறைந்தபட்சம் புத்த பூர்ணிமா அன்று உங்களுடைய குருமார்களை சென்று வணங்குவது, அவர்களுக்கான உபசரணை அல்லது அவர்களுக்கான ஏதேனும் ஒரு நன்மையை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த நாளிலே அசைவம் தவிர்ப்பது நல்லது. குறைந்தபட்சம் அசைவம் தவிர்ப்பது நல்லது. அர்த்தநாரீஸ்வரருக்கான பூஜை செய்ய ஏற்ற நாளாக வெள்ளிக்கிழமை அமைகிறது. மே 1 அன்று அமைகிறது. தம்பதிகளினுடைய ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். அடுத்தது சனிக்கிழமை சித்திரை 19 மே 2 2026 12:50 AM வரை பிரதமை, பின்னர் திருதியை. விசாகம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இஷ்ட தெய்வங்களுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாள். வைசாக பகுலம் என்று பஞ்சாங்கங்களிலே போட்டிருக்கும், தினசரி கேலண்டரிலே போட்டிருக்கும். திலஹோமம் மற்றும் தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள். ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 20 மே 3 2026 3:02 AM வரை திருதியை, பின்னர் திருதியை. விசாக நட்சத்திரம் 7:09 AM வரை, பிறகு அனுஷம். நாள் முழுவதும் மரண யோகம், மிருத்யு. அதனால்
சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும். தெய்வ காரியங்களிலே மனதை லயித்து ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் தனிய நாளாக அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, சந்திராசிரமம் பெறக்கூடிய ராசிகளாக அமைவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் ஆகினாலே இல்லத்திலே இருக்கக்கூடிய உங்களோடு இருக்கக்கூடிய அல்லது உங்களோடு பணி செய்யக்கூடிய மகரம், கும்பம், மீனம், மேஷம் ராசிக்காரர்களுக்கு அனுசரணையாக இந்த வாரத்தில் இருப்பது மேலும் பல சிறப்புகள் ஏற்படுத்தும். உங்களுடைய மன சஞ்சலத்தை தவிர்க்க இது உதவும். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் ஆன் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து நான் தரும் வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.